அன்பார்ந்த இனிய மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்றைய நீதிக்கதை தந்திர சேவல். காட்டில் உள்ள மரத்தின் மேல் சேவல் ஒன்று வாழ்ந்து வந்தது. அதன் உடல் கொழு கொழு என்று இருந்தது. நல்ல பலசாலியாகவும் இருந்தது. அது இருந்த மரத்தின் வழியாக தினந்தோறும் நரி ஒன்று செல்லும். போகும்போதும் வரும்போதும் எப்படியாவது இந்த கொழுத்த சேவலை பிடித்து ஒரு நாள் உணவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணியவாறு ஆசையுடன் சேவலை பார்க்கும். சேவலுக்கு நரியின் பார்வை புரிந்தது. அதனால் தனக்கு என்றேனும் ஆபத்து நேரிடலாம் என்று கருதி அது எச்சரிக்கையுடன் இருந்தது. இந்த சேவலை தந்திரத்தால் வளைத்து போட்டு தனக்கு விருந்தாக்கிக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தது. ஆகவே ஒரு நாள் நரி அவ்வழியே வரும்போது அது மரத்தின் கீழ் அமர்ந்து சேவலிடம் பேச ஆரம்பித்தது. அழகிய சேவலே, உனக்கு விஷயமே தெரியாதா? இன்று நம்முடைய சிங்கராஜா ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார். இன்று முதல் ஒரு வருடத்துக்கு யாரும் யாருக்கும் பகை கிடையாது. இது சமாதான ஆண்டு. எந்த விலங்குக்கும் மற்ற விலங்கால் பிரச்சனை வரக்கூடாது. எனவே எதிரிகளாக இருந்த விலங்குகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விட்டன. அவை காட்டோர அருவி பகுதியில் நிலா வெளிச்சத்தில் பாட்டு பாடி ஆடிக்கொண்டிருக்கின்றன. எல்லா விலங்குகளும் ஆளுக்கு ஒன்றை ஜோடியாக சேர்த்து கொண்டன. எனக்குத்தான் யாரும் இல்லை என்று நினைத்தபோது நீ என் ஞாபகத்துக்கு வந்தாய். வா, நாம் இருவரும் சேர்ந்து அருவி கரைக்கு போய் மற்ற விலங்குகளுடன் சேர்ந்து ஜாலியாக இருக்கலாம் என்றது நரி. நரி பேச பேச சேவல் அதை பற்றி சிறிதும் கவனிக்காமல் வேறு ஒரு உயர்ந்த கிளைக்கு சென்று தலையை இங்கும் அங்குமாக ஆட்டி பார்த்து கொண்டிருந்தது. அதை பார்த்த நரிக்கு எரிச்சலாக இருந்தது. நான் எவ்வளவு இனிய செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீ என்னவென்றால் மரக்கிளைக்கு மேலே சென்று எதையோ வேடிக்கை பார்க்கிறாயே என்றது. நரியாரே, நீங்கள் சொன்னதை கேட்டேன். ஆனால் அதைவிட முக்கியமான சமாச்சாரத்தை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்றது. அதைவிட முக்கியமான சமாச்சாரமா? அது என்ன என்றது நரி. வெகு தூரத்தில் இரண்டு உருவங்கள் ஓடி வந்து கொண்டிருக்கின்றன என்றது சேவல். அவை எப்படி இருக்கின்றன என்று பயத்துடன் கேட்டது நரி. இரண்டும் நாக்கை தொங்கவிட்டிருக்கின்றன. அதன் கண்கள் பளபளவென ஜொலிக்கின்றன. அங்கும் இங்கும் பார்த்து எதையோ மூக்கால் முகர்கின்றன. அதற்கு 4 கால்கள் இருக்கின்றன. உங்களை விட உயரமாக இருக்கின்றன. இப்போது கூர்மையான கோரை பற்களும் தெரிகின்றன. ஒருவேளை அவை ஓநாய்களோ என்றது சேவல். ஐயோ, அவை ஓநாய்கள் இல்லை, வேட்டை நாய்கள். பார்த்தால் கடித்து குதறிவிடும் என்று கூறியவாறு ஓட்டம் எடுத்தது நரி. நரி ஓடுவதை பார்த்து சேவல் சிரித்தது. இந்த கதையின் நீதி: ஏமாற்றாதே, ஏமாறாதே. நன்றி மாணவர்களே.